தேவி தேவி என்னம்மா இன்னுமா எல்லாரும் தூங்குறா? சீக்கிரம் எல்லாரும் எழுப்பு. கிரிஜா கிரிஜா ஏண்டடி? லலிதா வர்றேன்னே கூடவா தூக்கம்? பிச்சை எழுந்துடா. உனக்கு தான் கல்யாணம், அவங்கள படுத்துற, எனக்கு என்ன? அந்த குண்டாதான் தலையில தண்ணியை போட்டு எழுந்துடானா? எல்லாம் சீக்கிரம் படுக்க தண்ணி எல்லாம் சுத்தி வைங்க. லலிதா வரத்துக்குள்ள கைய கால அலமிட்டு லட்சணமா இருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு யார் போயிருக்கா? தியாகம் போயிருக்காமா? குருநாத்துக்கு தானே முதல் தர வர. எப்படி இருக்க? மாரியம்மா இந்த பையன் நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துறேன். இந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு கொடுத்துருக்கா. இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா அக்கா அந்த ஹேண்ட் பேக் எனக்கு கொடுத்துருக்கா. அவ கழுத்து மூலியா இருக்கே தெரியலையா? இதை நான் கொடுத்துறேன். சௌக்கியமா தீர்க்காயுஷ்மான். நீங்க எப்படி பாருக்க? அம்பாள் மாதிரி உன்னோட அனுகிரகம் இருக்கும்போது நேக்கு என்னம்மா குறைச்ச? அம்மா எங்கப்பா? அம்மா அம்மா மாப்பிள்ளை ஆத்துக்காரா தங்குறதுக்கு இடவசதி செய்யணுமோ இல்லையோ, அது விஷயமா போயிருக்கான்னு நினைக்கிறேன். அக்கா உன் கையால துளசி பூஜை பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீ தண்ணி ஊத்தி பூஜை பண்ண. ஏங்கா பேசாம இருக்க? என் கையால தண்ணி விட்டா துளசி பட்டு போயிடுமா? என்னக்கா அப்படி சொல்ற? இந்த குடும்பம் பூத்து குலுங்கி இருக்கிறதே உன்னாலதானே? இல்லம்மா இல்ல, அடுத்தாப்புல கல்யாணம் உனக்கு தானே நடக்கணும், நீயே பூஜை பண்ணு. நீ ஏமா லலிதாக்காவை பார்க்க மாட்டேங்கிற? எல்லாம் என் தலையெழுத்துடி, தலையெழுத்து. அம்மா இங்கே அம்மா இங்கே எத்தனை தடவை அக்கா கேட்டுட்டா தெரியுமா? கரும கருமம், அவளை நான் பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? அவளை பார்க்க நேக்கு பிடிக்கல. விசாலம் விசாலம், இத வந்துட்டேன். மாங்கல்யம் பண்ணி வந்திருக்கு, சரியா இருக்கான்னு பாரு. ராபிச்சம்மா தாயே, சோறு போடுங்க தாயே. ராபிச்சம்மா அம்மா சோறுமா. அம்மா தாயே ராபிச்சம்மா அம்மா ராபிச்ச தாயே. அம்மா ராபிச்சம்மா. தேவி கொஞ்சம் நில்லுமா. ராபிச்சைக்கு சோறா? என்கிட்ட கொடு, நான் கொண்டு போய் போடுறேன். அம்மா ராபிச்சம்மா. முக்கா பவுன் திருமங்கல்யம் காய்ந்த மாதிரி இருக்கு. ஓஹோ, அதான் ஓடி ஓடி ஒளிஞ்சியா? வயிற்றுல இருக்கிறதையும் பெத்து என் கையில குடுமா. 10ஓட 11 அதையும் நான் வளர்க்கிறேன். லலிதா, உன் பார்வையிலேயே 1000 கேள்விகள் அடங்கி இருக்கம்மா. ஐயோ, பெத்தவளுக்கே நான் உபதேசம் செய்யல, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்ல. ஆனாலும் ஒரே ஒரு கேள்வி கேட்க மட்டும் எனக்கு உரிமையை கொடுமா. ஒரே ஒரு கேள்விதான். எத்தனை நாள் இந்த வாசலை தெளிச்சு பெருக்கி மூழ்கி கோலம் போட்டிருப்ப, ஒரு நாள் கூடவா இத நீ பார்க்கவே இல்லை?